வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு த்ரில்லர் படம் தான் த ட்ரையல். த ட்ரையல் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பந்தனா பள்ளி, யுக்ராம், அப்புறம் மற்றும் பலர்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ராம்கண்ணி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த கதையோட ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் இவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்மளோட அப்பார்ட்மெண்ட் மொட்டை மாடி வா, நான் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தன்னோட ஹஸ்பண்டை பார்க்க அந்த மொட்டை மாடிக்கு வந்து போறாங்க. ஸோ அங்கே கிராண்டா டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்ணை மூடு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காட்டுறேன் அப்படின்னு ஹீரோன் கண்ணை வந்து மூட சொல்றாங்க. கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இவர் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிறது வந்து ஒரு மர்மமாவே இருக்கு. அவரா கால் தடிக்கு கீழே விழுந்தாரா இல்லை இவரோட ஒய்ஃப் வந்து தள்ளி விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் போகுது. ஸோ நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு மொட்டை மாடியில் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேர்த்து தவிர வேற யாருமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கொலையை வந்து ஹீரோயின் தான் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு சந்தேகம் வந்து உறுதியாச்சா இல்லையா, இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் கேட்கப்படுற கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயின் எப்படியெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த த ட்ரையல் படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பெரிய அளவில் இந்த படத்தில் வந்து ஸ்டார் காஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. நிறைய புதுமுகங்கள் தான் வந்து நடிச்சிருக்காங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வந்து ஒரு 3 பேர் தான் வந்திருப்பாங்க. ஹீரோயின், அப்புறம் ஹீரோ, அப்புறம் ஹீரோனோட ஹஸ்பண்ட். ஸோ இவங்களுக்குள்ள தான் வந்து மொத்த கதையும் வந்து சுற்றி நகர மாதிரி வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதில் மெயினாக வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸாக வந்து படத்தில் அதிகமாகவே இருக்கு. நம்ம ஹீரோனுக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்குமான அந்த கான்வர்சேஷன் தான் இந்த பாதி படம் முழுக்கவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்வான்டான சாங்ஸ் எதுவுமே வந்து இல்லை. போரிங்கான சீக்வன்ஸும் வந்து பெரிய அளவில் இல்லை. இதை வந்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய டியூரேஷனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இந்த ஒரு கதையை வந்து சொல்ல முடியுமோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷனில் நம்ம ஹீரோயின் கொடுக்குற ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு லேட்டாக தான் வந்து தெரிய வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா படத்துடைய கிளைமேக்ஸில் இருக்கும்போது தான் ஓகே இதுதான் நடந்திருக்கு போல அப்படின்னு நமக்கு வந்து மொத்தமாகவே ரிவேல் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கும் வகையிலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை முழுக்க முழுக்க த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் அதை நம்பி மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சஸ்பென்ஸான விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள இருக்கும். ஸோ அதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய நேரத்தை வந்து ரொம்ப எடுத்துக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்காக மட்டும் இல்லை, படத்தில் வந்து சின்ன சின்ன லேகான விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. பட் அது வந்து பெரிய குறையா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் இப்போ தெலுங்கில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஃபியூச்சரில் தமிழ் டப்பிங்கில் கூட வரலாம். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.